வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சுவையான தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையாக நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துங்க. தக்காளி தொக்குக்கு எப்போவுமே நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாக கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுமே இது கூட உளுந்து, இப்போ இது கூட ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாயை நல்லா வதங்கிடுங்க. லேசாக பொரிஞ்சது. இது கூட வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் 6-7 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. நிறைய கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா உதக்கிடுங்க. ஒரு கண்ணாடி பதம் வரந்தொட்டிக்கு. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் பொடி இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க மொத்தமாக. நான் 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய், அரை ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். ரொம்ப நேரம் மசாலா இது பண்ண வேணாம், கருகிடாமல் லேசாக வதக்கினா போதும். இப்போ இது கூட ஒரு 5 தக்காளி நான் மிக்சியில் சாரில் போட்டு அரைச்சிட்டு வச்சுருக்கேன். அந்த விழுது அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். ஸ்டவ்வை இப்போ ஹையில் வச்சுடுங்க. இப்போ ஹையில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணிவிடுங்க, ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ் சிம்மிலே இருக்கட்டும். ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு நல்ல எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோடு ஆஃப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்தளவு வரந்தொட்டி கிண்டி விடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக ஆறின பிறகு ரொம்ப திக்காகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.